அதுக்குதான் நீங்க வேலை செஞ்சு அந்த செல்வத்தை ஈட்டி நீங்க இப்படி பண்றீங்க. அதே செல்வத்தை நீங்க உனக்கும் யூஸ் பண்ணிக்கின்னு பிறருக்கோசம் நீ பண்ணாவனா உனக்குள்ள ஆர்வம் வரலாம். அது வளரும் போது உங்ககிட்ட அறிவு கூட ஆரம்பிக்கும். ஆனா இங்க ஆற்றல் பணம்ன்றது ஒண்ணுதான். ஆனா அந்த பணத்தை நீ எந்த வழியில செலவு பண்றது போது உங்களோட தன்மை கூடினு இப்ப மாறிங்க போகும். இது எனக்கு இதே இப்படிதான் காட்டுது. இது சும்மா நீங்க வாழ்றா நீ யோகத்தை பண்ணிக்கிறீங்க. நீங்க நேரம் சம தியானத்துல இருக்கிறீங்க. அதுல ஒரு ஆற்றல் கிடையாது. நீ பணம் நினைச்சீங்க, பணம் இல்ல, அது ஆற்றல். அது உருவமா நீ உன்னோட அறிவு கேட்டாம நீ உருவாக்கி வச்சுற பணம் நீ உருவாக்கி வச்சுக்கிற. ஆனா அதை நீ பிறரு கோசம் பண்ணும் போது அது அருளை ஊட்டி கொடுக்கும். நீ உனக்கோசம் பண்ணும் போது வெறும் இங்க சம்பாதிச்ச அந்த செல்வத்தை இந்த அறிவை கொண்டு நீ பண்ணதை யோகம் பண்ணி நீ ஏற்படுத்தின ஆற்றலை இன்னைக்கே செலவு பண்ணி இங்கே நீ காலி பண்ணிக்கிற. மேல்நிலைக்கு போறதுக்கான சோர்ஸுக்கு ரெடி பண்ண மாட்டேன். அதனாலதான் இயற்கை ஒருத்தர் பொருளை வேரிச்சுனா ஒருத்தர் கம்மியாக கொடுத்துக்கிற காரணம் பொருள் இருக்கிறவன் அவன் பிறருக்கோசம் கொடுத்து அவன்கிட்ட அருளை பெற்றுக்கலாம். அவனும் அந்த தன்மை கொண்டு வரலாம். அவனும் அதே போல செஞ்சு அவன் அருளை பெறுவான். அவன் தகுதி இல்லாதனால தான் அவன் என்ன பண்றான், தேடின்னு ஓடுறான். தகுதிக்கு என்ன பண்ண சேர்த்து வைக்கிறான்.